हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இப்போ நம்ம பார்ட் 13ல் இருக்கோம். அப்போது பப்பியா அந்த பேர்டோட அந்த சுந்தரமான மோசை கேட்குறது. இப்போ மீரா வந்து பாவராஜ்யத்துக்கு போயிட்டா. ஏ பப்பியா எங்கேருந்து கூப்பிட்றம்மா, எனக்கு புரிஞ்செடுத்து என் பிரியத்தம்ம கிருஷ்ணன் தானே வந்திருக்கான், ஹரிஷ் பயம் அது மோல் அப்படின்னு மீரா யாரோடையோ பேசிகிட்டே மேலே மேலே நடக்கிறா. அந்த மொட்டை மாடியினுடைய அந்த ஓரத்துக்கு போகிறா. யாருடைய கழுத்துலேயோ கையை போட்டு நடக்கிற மாதிரி நடக்கிறா. பிரியத்தம் அமாரா பிரியத்தம்னு சொல்லிகிட்டே அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார் போஜராஜ். அவர் குரல் கொடுக்குறார் தாசிகளுக்கு. தாசிகள்லாம் உடனே ஓடி வரா, மீராவை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் பன்னீரை எடுத்துன்னு வந்து தெளிக்கிறா. மயில் விசிறினால் விசிறி விடுறா. கொஞ்ச நேரம் கழித்து மீராவே சுதாரிச்சுட்டா. அப்போ போஜ் கேட்குறாரு, ஏம்மா என்ன ஆச்சு உங்கள் ராணிக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அந்த தாசிகள் சொன்னார், மகாராஜ் கேட்காதீங்கோ, எப்போ அவளுக்கு இந்த பகவானுடைய தரிசனம் அனுபவம் ஆறுதோ அப்போ மீரா தன்னையே எழுந்துருமா. ஆனால் அந்த சமயத்தில் கீழே விழுந்து அடிப்படாமல் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கணும். அப்படியா, சரி, இவ தான் நிரந்தரமாக பாடிகிட்டே இருக்காளே, ஆனால் இது வரைக்கும் மீராவனுடைய 100 பதங்கள் தான் காண கிடச்சிருக்கு நான் பார்த்த வரைக்கும். அதனால் சம்பாதாசியை கூப்பிடுறார். உங்கள் பாய்ஸா எப்போல்லாம் பாடுறாளோ அந்த சமயத்தில் நீங்கள் தான் தயவு செஞ்சு அதை ஒரு புஸ்தகம் போட்டு எழுதி வைக்கணும். அந்த கீர்த்தனங்கள் எல்லாம் அவள் வந்து தன்னை மறந்து ஆழ்ந்து பாடுறா. ஆனால் அவள் எதையும் எழுதி வைக்கிறதுலாம் இல்லை. அதனால் வருங்காலத்தில் பக்த ஜனங்களுக்கு இது ஒரு ஜீவன ஆதாரமாகவே இருக்கும். அதனால் இந்த மீரா பதங்களை பாடும்போது அவள் பகவத் அனுபவத்தில் மூழ்கி போயிடுவா. ஆனால் இந்த கீர்த்தனங்கள் மறுபடியும் கிடைக்காது. அதனால் அந்த கீர்த்தனங்களை பக்தாள் பாடுறதுனால அவளுக்கு சுலபத்தில் பகவத் அனுபவம் கிடைக்குமே. அதனால் இனிமே கீர்த்தனம் சேர்க்கிற வேலையை உன்னண்ட நான் ஒப்படைக்கிறேன் சம்பாதாசி, நீ இனிமேல் புஸ்தகத்தில் எழுதி வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. போஜராஜ் மீராவை வந்து தன்னுடைய ஆராத்திய தெய்வமாக தான் கொண்டாடுறார். மனதார அவளை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உடனே மீராண்ட ஓடி வந்துடுவார் நேரத்தை செலவிடுறதுக்காக. மீராவும் உடனே தன்னுடைய கை வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போஜராஜாவோட பொழுதுபோக்குவா. மித்ரபாவம் தான். ஆனால் இப்போ போஜராஜ் நெத்தியில் திலகம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ கழுத்தில் துளசி மணிமாலை அணிய ஆரம்பிச்சிட்டார். மேலே ஏகாதசி விரதமும் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டார். மெல்ல 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 சமாஜத்தோட பழகிறது, சிரிக்கிறது எல்லாம் குறைஞ்சி போயிடுது போஜராஜுக்கு. இதெல்லாம் பார்த்து 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 பெற்றோர் கவலைப்படுறா. இப்போ போஜராஜனுடைய அம்மா ராணாசாங்கா மகாராஜ் கிட்ட போய் சொல்கிறா, ஹே மகராஜ், நம்ம போஜராஜை இப்படியே விட்டுட முடியாது, அவனை நம்ம எந்த விதத்துலையாவது சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இந்த மேத்தடி இருக்காளே, அவன் நம்ம போஜ சாமியாராக ஆக்கிடுவான் மாதிரி இருக்கேன். என்னுடைய குழந்தை ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலையே இந்த வயசில், இதுக்கு நம்ம என்ன பண்ணால் அவன் சரியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழறா. பாருங்கோ, நம்ம வீட்டில் யாராவது இது நாள் வரைக்கும் நெத்தியில் திலகம், கழுத்தில் கண்டி இதெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கேளா? இப்படி நாளுக்கு நாள் அவன் நிலமை மோசமாக தான் ஆயிண்டு வருது அப்படின்னு மேலே மேலே ஏதோ சொல்லி புலம்பி அழறா. அவளுக்கு இருதயத்தில் இருக்கிற சோகம் ஏதோ சொல்லி புலம்புறா. உடனே ராணாசங்கா பேச ஆரம்பித்தார். அரே தேவி, பக்தி செய்யறதுன்றது ஒரு தப்புன்னு நீ நினைக்கிறியா? அது என்ன கெட்ட காரியமாக என்ன? அம்பரீஷ் மகாராஜா ராஜா தான், ஆனாலும் அவர் சிறந்த பக்தர் இல்லையா? ராஜா யுதிஷ்டர் சிறந்த பக்தர் இல்லையா? ரந்தி தேவர் பக்தர் தானே? அப்படியே இருந்தாலும் பக்தராக இருந்துட்டு அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணலையா?
குழந்தைகள்லாம் ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறா அப்படின்னா, பக்தி செய்கிறா அப்படின்னா, அதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதும்மா. அப்படி தடுத்தால் அது ரொம்ப தவறு. அதெல்லாம் ஒன்றும் குத்தம் இல்லை, அவன் பெரிய பக்தனாகவே இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்ட்டார். இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டே போகிறது. இப்போ விவாகமாகி 11 வருஷம் முடிஞ்சுடுத்து. 27 வயசு ஆயிடுத்து போஜ்ராஜுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சமாச்சாரம் வந்தது. என்ன அப்படின்னா, ஆக்ராலேருந்து பாபர் சேனை புறப்பட்டாயிடுத்து அப்படின்னு. உடனே ராணா சங்கா என்ன பண்ணார், இது இப்படி கேள்விப்பட்ட உடனே சேனைகள் படைகளெல்லாம் திரட்டிண்டார். போருக்கு கிளம்பினார் ராணா சாங்கா. போஜ்ராஜ் வந்து பார்த்தார் அப்பாவை, சேவிச்சார். போஜ் இப்போ பேச ஆரம்பித்தார். பிதாஜி, இந்த தடவை யுத்தத்துக்கு நான் போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே அவள் அப்பா சொன்னார், இல்லைப்பா, நான் நன்னா தானே இருக்கேன், அதனால் நானே போயிட்டு வரேன். உடனே போஜ்ராஜ் சொன்னார், அப்பா, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாதா அப்படின்ன உடனே சரி போயிட்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். உடனே போஜ்ராஜ் கிளம்பி மீரா கிட்ட வந்தார். ஹே தேவி, நான் வந்து யுத்த பூமிக்கு போக வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கு, அதனால் நான் யுத்த பூமிக்கு போக போகிறேன் அப்படின்னார். ஏன்னா ராஜ்புத் சேனை வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த சேனை. ஆக்ராவினுடைய எல்லைக்கு இப்போ இந்த முகலாய சேனை வந்து குவிஞ்சுடுது. இன்றைக்கி அந்த எந்த இடத்துல அந்த சேனைகளெல்லாம் அந்த முகலாயர்கள் குவிச்சு வச்சாலோ அந்த இடத்துக்கு இன்றைக்கும் கூஸ்பேட் அப்படின்னு கூப்பிடுறாலும். போஜ்ராஜ் இப்போ என்ன பண்ணிட்டான், தேவிகிட்ட விடை பெற்றுன்று அந்த கூஸ்பேட் வரைக்கும் போயிட்டான். சேனையை திரட்டிண்டு பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அதிபராக்கிரமாக போர் பண்ணி போஜ்ராஜ் பெரிய பெரிய சேனை தலைவர்களெல்லாம் அப்படியே வீழ்த்துனான். ஆனால் போஜ்ராஜ் ரொம்ப சுவாரஸ்யமாக மும்முரமாக போர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாலேருந்து ஒரு படைத்தலைவன் அவன் என்ன பண்ணான், விஷ பானத்தை அப்படியே போஜ் மேலே விட்டான் பின்னாலேருந்து. உடனே அது என்ன ஆச்சு, அந்த காலத்தில் வந்து யுத்தத்தில் வந்து ஒரு தனி ரீதி உண்டு. அது என்ன அப்படின்னா, பானத்தை தொடுப்பா இல்லையா, அந்த பானத்தினுடைய முனையில் விஷத்தை தடவி வச்சுருவோம். அப்போது என்ன ஆகுன்னா, அந்த பானம் போய் தொலைச்ச உடனே யுத்தம் யார் பண்ணுறாளோ அவளோட உடம்பில் போய் அந்த விஷ பானம் தைச்சு கொடுத்துனா அவ்வளவுதான். ஆனால் உடனே இறந்தெல்லாம் போயிட மாட்டா. ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சில பானம் நரம்பு மேலே வந்து பட்டுது அப்படின்னா உடனே அந்த விஷம் வந்து ரத்தத்தில் கலந்துரும். இப்படி தான் யுத்தம் பண்ணுவாள் அந்த காலத்தில். இப்போ என்ன ஆச்சு, போஜ்ராஜ் மேலே அவள் விட்ட பானம் அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுறது. ஆக்ராலேருந்து எப்படியோ சமாளிச்சுன்னு சித்தோடு வந்து சேர்ந்துட்டார். அப்போ மீராவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுடுது. உடனே அவள் என்ன பண்ணா, ரொம்ப கண்ணில் தண்ணி வச்சுட்டு போஜ்ராஜ் வந்து தன்னுடைய மகளுக்கு தான் வரணும், தான் தன்னுடைய கணவனை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போஜ்ராஜை தன்னுடைய மகளுக்கு கூட்டின்னு வந்துட்டா. இப்போ போஜ்ராஜை படுக்க வச்சு பார்த்தா அங்கங்கள்லாம் அங்கங்கே வெட்டுண்டு இருக்கு. இப்போ வைத்தியர்களை வரவழைச்சா அவர் வந்து அந்த கட்டுக்கள்லாம் போட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணுமோ அதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணார். இப்போ மீராபாய் என்ன பண்ணா, சதா பகல் போஜ்ராஜ் பக்கத்தில் உட்காந்துட்டு சேவை பண்ணுறா. இப்போது போஜ்ராஜுக்கு இடைவிடாமல் சேவை பண்ணுறா. அந்த சமயங்களில் என்ன பண்ணிட்டா, கிரிதரனுடைய சேவையை தாசிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டா. அவளை விட்டு அதெல்லாம் செய்ய சொல்கிறா. இப்போ பெரிய பெரிய வைத்தியர்களை ராணா சாங்கா வரவழைக்கிற, அவளாம் வந்து வேறு மருந்துகள்லாம் மாற்றி கொடுக்குறா. அடிப்பட்ட இடங்கள்லாம் அந்த நித்தியம் அதை நன்னா தொடச்சி மருந்துலாம் தடவி பட்டை போட்டு அப்படிலாம் அந்த பேண்டெல்லாம் அதில் சுற்றி விட்டு அப்படிலாம் பண்ணுவாள் மீராஜி. இப்படியே சேவை பண்ணி 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 மெல்ல 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 போஜ்ராஜ் இப்போ ஸ்வஸ்தமாயிண்டே வரார். மீராஜிக்கிட்ட கேட்குறார் போஜ், ஏம்மா தேவி, நீ இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் எனக்காக பண்ணுற, நீ கிரிதரனுக்கு சேவையே செய்யலையேம்மா, இதெல்லாம் நாளடைவில் தானே குணம் ஆயிடும், நீ இதை பற்றி சிந்தனை பண்ணாத, நீ கிரிதரனுடைய சேவையை விடாதம்மா அப்படின்னு சொல்கிறார். உடனே மீரா சொன்னா, இல்லை
இந்த நேரத்தில் நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணணும். நீங்கள் எனக்கு எவ்வளவு விஷயத்தில் எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மம் போராது, உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு சுசுரூட்சை பண்ணணுன்றது தான் எனக்கு. நீங்கள் ஸ்வஸ்தம் ஆன பிறகு நம்ம 2 பேருமே சேர்ந்து கிரிதருக்கு சேவை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போஜராஜுக்கு ரொம்ப ஆனுகூலியமாக மனசுக்கு இதமாக சேவை பண்ணுறா மீரா. மெல்ல 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 இவரும் ரொம்ப நன்னா ஆயிண்டு வர. ஆனால் இதுக்கு நடுவில் சரத் பூர்ணிமா தினம் வருது, ராஸ் பூர்ணிமா. அன்னைக்கு பிரபு பிருந்தாவனத்தில் ராசம் பண்ணுற தினம் இல்லையா அந்த சரத் பூர்ணிமா அன்னைக்கு. ராஸ் பூர்ணிமா தான் மீராபாயினுடைய ஜென்ம தினம் கூட. இப்போ போஜராஜ் சொல்கிறார், தேவி இன்னைக்கு சரத் பூர்ணிமா, வாஸ்தவத்தில் உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற, நீ உற்சவமாக கொண்டாடலையா அப்படின்னு கேட்குறார். உடனே மீரா சொன்னால், நீங்கள் முதல்ல பரிபூர்ணமாக ஸ்வஸ்தம் ஆகணும். உற்சவம்லாம் அடுத்த வருஷம் கூட நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்றா மீரா. உடனே போஜு சொன்னால், நான் நல்லாதாம்மா இருக்கேன், உற்சவம் அவசியம் நம்ம கொண்டாடி தான் ஆகணும் அப்படின்றார் போஜராஜ். இல்லை அப்படிலாம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் பூரா மீரா போஜுக்கு தான் சேவை பண்ணுறா. ராத்திரி தன் கையாலே தான் மருந்தெல்லாம் எடுத்து கொடுப்போம், அந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறா. அன்றைய தினம் போஜராஜ் தூங்கிட்டார். உடனே மீரா வெளியில் வரா, பூர்ணச்சந்திரனை பார்க்குறா. தாசிகள் கிட்ட சொன்னால், இன்றைய ராத்திரி ஜாகரணம் பண்ணணும், இன்னைக்கு கண்ணு முழிக்க வேண்டிய இரவு தானே, வைகுண்ட ஏகாதசியை விட பல மடங்கு பலன் வாய்ந்தது இந்த பிருந்தாவன ரசிகர்களுக்கு, இந்த கிருஷ்ண பக்தர்களுக்கு இந்த சரத் பூர்ணிமா தானே ரொம்ப முக்கியமான தினம். இன்னைக்கு நம்ம கண் விழிச்சுட்டு இருக்க வேண்டாமா, பஜனை பண்ண வேண்டாமா, கம்சே கம் ராஸ் பஞ்ச அத்தியாயாவது நம்ம பாட்டம் பண்ண வேண்டாமா? சிவாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 29லேருந்து 33வது அத்தியாயம் வரைக்கும் ராஸ் பஞ்ச அத்தியாய், அதை படிக்க வேண்டாமா? அதுவும் முடியல, அப்பேற்பட்ட நிர்பந்தங்கள் ஏற்பட்டாலுமே அந்த கோபி கீத் மட்டுமாவது ஜெயதி தேதிகம் ஜன்மனா பிரஜா அப்படின்னு அதையாவது நம்ம பாட வேண்டாம், கோபி கீதை மட்டுமாவது இன்னைக்கு நம்ம பாட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கிரிதருக்கு ஓடி வரா, நமஸ்காரம் பண்ணுறா. கிரிதருக்கு வெள்ளை கலரில் போஷாக் அணிவிக்கிறா. மல்லிகை முல்லை இந்த மலர்களால் அழகாக பந்தல் போட்டு ஜோடித்து வச்சிருக்கா சகிகள். மீரா உள்ளே போய் வெள்ளை கலரில் புடவை அவளும் கட்டிண்டு வரா. சரத் பூர்ணிமா மத்தியராத்திரி பாட ஆரம்பிச்சிட்டா. ஜயதி தேதிஹம் ஜன்மனா பிரஜா ஸ்ரயதயிந்திரா சாஸ்வதத்ரஹி. இப்போ போஜராஜ் நிதிரையில் இருக்கான். கோபி கீதம் ராஸ் பிகாரி ராச கிரீடையின் போது அந்தர்தானம் ஆறார். கோபிகைகள் பாடும் அந்த விரக கீதம் அதுவே கோபி கீதம். மீராபாய் காலில் சலங்கையை கட்டின்றா. அவள் ஆடிண்டும் அழுதுண்டும் பகவானை அழைக்கிறான். இப்போ மீரா லீலா ஆவேசத்தில் கலந்துட்டா. ராச மண்டலத்துக்குள்ளே நுழைய போகிறா. அவளுடைய ஹிருதயத்தில் கோபி விரகம் உச்சக்கட்டத்தில் ஏற்படுறது. இப்போ மீரா அங்கேயும் இங்கேயும் ஓடுறா, அழறா. மேரே கிரிதர் மேரே கிரிதர் மேரே சர்வஸ்வம் மேரே ராஸ் பிஹாரி, என்னுடைய பிராணை பற்றி எங்கே போயிட்ட, இது வரைக்கும் வம்சி வாசிச்சுட்டு இருந்தேளே, இப்போ எங்கே போனேள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு கதறா மீரா. என்னை விட்டுட்டு எங்கே போன பிரபு? மீரா விரகத்தினுடைய உச்சியில் அங்கேயும் இங்கேயும் நில தடுமாறி ஓடுறா. கால்கள்லாம் அப்படியே பின்றது. எப்படி பிருந்தாவன கோபிகைகள் அன்றைய தினம் தேடினார்களோ, அவள் சித்தோடில் இருக்கான்றதை மறந்தா பிருந்தாவனம் அப்படின்னு நினச்சிண்டு ஓடுறா ஓடுறா ஓடுறா. போஜராஜ் படுத்துட்டே இருந்தவன் திடீர்னு கண்ணை விழித்து பார்க்குறான். தன் தேக நில மறந்து போஜராஜ் ஓடுறது, மீரா ஓடுறத போஜராஜ் பார்த்த உடனே படுக்கையிலேருந்து எழுந்தார். அந்த மொட்டை மாடியில் இருக்கிற அந்த முகப்பனுடைய ஒட்டு விளிம்புக்கு போயிட்டா மீரா. அவ்வளவுதான்.
ஹே கோவிந்த், ஹே கோவிந்த் அப்படின்னு கத்துறா. மீரா விழுந்துட போகிறாளே, ஒரு கால் அப்படி அங்கேருந்து அவள் விழுந்துட்டா அப்படின்னா அந்த சரீரம் அப்படியே சூழ்நிலை ஆகிடாதா, சுக்குநூறாக ஆகிடாதா. உடனே ஏ தேவி, ஏ தேவி, ஏ தேவி அப்படின்னு குரல் கொடுத்துட்டே அப்படியே போய் மீரா கீழே விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹா கிரிதர் அப்படின்னு இவர் கத்துறார். ஓடி போய் அந்த விளிம்பில் நிற்கிற அவளை அப்படியே கட்டி அணைச்சி பிடிச்சிட்டார். மீராவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு நொடி மன அமைதி அடைஞ்சான் போஜ். ஆனால் அதே சமயத்தில் தன் சத்தியத்தை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தான். அதே சமயம் தலை தெற்க அந்த படுக்கையிலிருந்து ஓடி வந்து அவளை கீழே விழாமல் தடுத்து அணைச்சதுனால அந்த உடம்புல போட்டிருந்த அத்தான கட்டுகளும் அப்படியே பிரிஞ்சுது. ஆறின ரணத்துலேருந்து அப்படியே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது. உடனே மீராவனுடைய அந்த வெள்ளை புடவை அணைச்சி கட்டி பிடிச்சி அவளை காப்பாற்றினான் இல்லையா, அந்த புடவை பூரா அப்படியே ரத்த வர்ணமாக மாறிடுத்து. போஜராஜுக்கு ஒன்றுமே தேகமே புரியல. அப்படியே நின்னா அந்த ரத்தம் போகிறத பார்க்குறான். இவளை காப்பாற்றிட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதே சமயத்தில் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ என்ற திகில் எல்லாமா சேர்ந்துண்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அணைச்சுட்டே நின்றுட்டு இருந்தான். அவளுக்கு இப்போ நினைவு வந்துடுத்து. ஹே கிரிதர், இதெல்லாம் என்ன, எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஆஹா, என்னால் இவ்வளவு பெரிய அபராதம் ஏற்பட்டு விட்டதே. அவ்வளவுதான் மீரா நில கொலிஞ்சா. இப்படி தேறின் வந்த உங்களுக்கு என்னாலேயே இவ்வளவு பெரிய கஷ்டம் நேர்ந்துதே அப்படின்னு புலம்பி அழறா. அவருடைய காலில் விழுந்து அழறா. போஜராஜனும் அதுக்கு மேலே அழறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் என்ன புலம்புறான் அப்படின்னா, இன்றைய தினம் வரைக்கும் நான் காப்பாற்றின்னு வந்த சத்தியம் இன்றைய தினம் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே. ஏகோ பகவான், நீ தான் என்னை மன்னிக்கணும், நீ தான் என்னை மன்னிக்கணும், ஷமா 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 கிரிதர் கிரிதர் ஏ கிரிதர் அப்படின்னு பெரிய கூச்சலிட்டு அழறான் போஜராஜ். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இன்றைய தினம் இத்தனை நாளாக நான் கட்டி காப்பாற்றின என்னுடைய பிரதிஜை, என்னுடைய சத்தியத்தை நான் மீறிட்டேனே அப்படின்னு கதறி கதறி அழறான் போஜராஜ். மீரா வந்து பாவ சமாதியிலேருந்து பூரா கலைஞ்சு இப்போ போஜராஜை பார்த்து சொல்கிறா, நீங்கள் என்ன செய்வேள், உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, தவறு பூரா என்னுடையது தானே, அதனால் நீங்கள் நொந்துக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போதே போஜராஜ் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். உடனே தாசிகள்லாம் ஓடி வந்தால் அந்த தாசிகளுடைய உதவியோடு அந்த போஜராஜை ஒரு வாரம் எப்படியும் சமாளித்து தூக்கி கொண்டு அவனுடைய அறையில் இருக்கிற அந்த கட்டிலில் படுக்க வச்சா. இப்போ போஜராஜ் திரும்பியும் முழிச்சுட்டான். அந்த மீதி ஒட்டின்னு இருந்த அந்த பேண்டேஜெல்லாம் அப்படியே கழட்டி எரிஞ்சான். உடனே மீரா சொன்னா, என்ன காரியம் நீங்கள் பண்ணுறீள், எதுக்கு இப்படி இன்னும் மேலே மேலே ரத்தம் வந்துட்டுருக்கு, நீங்கள் அந்த எல்லாத்தையும் அந்த பட்டைகளெல்லாம் அவுத்து போடும்போது அப்படின்னு கத்தி கதறி அழறா. உடனே போஜராஜ் சொன்னால், இல்லை தேவி, இனிமேல் நான் உயிர் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஜென்ம விரதமாக வச்சுருந்தேன், உன்னுடைய சரீரத்தை தொடமாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த செஞ்ச சபதம் இன்றைக்கி வந்து தூள் தூளாக ஆயிடுத்து. போய் இனி என்னுடைய பூர்வஜர்கள், என்னுடைய குலம் எல்லாமே நான் அந்த சத்தியத்தை மீறினதுனால அவளாமும் நரகத்துக்கு தள்ளப்பட்டு விட்டா. இப்போ என் குடும்பத்துக்கே நான் களங்கத்தை உண்டாக்கிட்டேன், உன்னை தெரியாமல் தொட்டுட்டேன் தேவி, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கதறி அழறான். உடனே மீரா சொன்னா, அதனால் எந்த தவறும் இல்லை, நீங்கள் இவ்வளவு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேள், நீங்கள் இதை போய் பெருசாக மனசில் வாங்கிக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து விகார புத்தியோடு வந்து என்னை ஒன்றும் தொடலை, நீங்கள் அதனால் உங்களை நீங்கள் தண்டிச்சுக்க கூடாது, தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான், அதனால் என்ன தான் நீங்கள் தண்டிக்கணும். இப்போது நீங்கள் மட்டும் காப்பாற்றலை அப்படின்னா நான் கீழே விழுந்திருப்பேனே, என் பிராணனை நீங்கள் தானே இப்போ காப்பாற்றினேன், அப்போது நீங்கள் செஞ்சது எந்த விதத்துலேயும் பாவமே கிடையாது, இதனால் ஏதாவது பாவம் சம்பவிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதுக்காக அழுதேன்னா அந்த பாப்பம் எனக்கு வரட்டும்,
அப்படின்னு சொல்லி மீரா அழ ஆரம்பித்தா. ஆனால் மீரா எவ்வளவோ சமாதானம் பண்ணி போஜராஜ் சொல்லிட்டார், இனி என்ன என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு. ரொம்ப அன்றைய தினத்திலேருந்து வேதனையினுடைய உச்சக்கட்டத்தில் போஜ் தள்ளப்பட்டான். அதனாலேயே அவனுடைய உடல் தேராமல் ரொம்ப நலிஞ்சு போக ஆரம்பிச்சுது. மறுநாளைக்கு அம்மா அப்பா எல்லாரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு வந்து பார்க்குறா. அவனுடைய நிலைமையை பார்த்த உடனே பெற்றோர்கள் கதறி கதறி அழறா. உடனே வைத்தியர்களெல்லாம் கூப்பிட்டு அனுப்புகிறா. வைத்தியர்கள்லாம் வந்து போஜ்ராஜை பார்த்து, ஏன் இப்படி இவ்வளவு மோசமாக ஆனது, நல்லா தேடின்னு தானே வந்துன்னு இருந்தேன், எப்படி திரும்பி இந்த ரணங்கள்லாம் இப்படி எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துடுத்து, ஏன் நீங்கள் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கே அப்படின்னு வைத்தியர்கள்லாம் சத்தம் போடுறா. அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்த உடனே அவள் மருந்துகள்லாம் மாற்றி கொடுக்குறா. திரும்பியும் அதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணி புதிய பேண்டேஜ் புதிய பட்டைகள்லாம் போடுறா. இதெல்லாம் ஆச்சு. ஆனால் இப்போ போஜ்ராஜ் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, மருந்தை எடுத்துன்னு வந்து மீரா கொடுத்துட்டு தண்ணி எடுத்துன்னு வர போவான் இல்லையா, அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுவார், மருந்து எல்லாத்தையும் சாப்பிடாம அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். இப்போது மருந்தை விட்டார். அடுத்தது அன்னம் ஜலம் பானம் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டார். இப்போ ஜுவரம் வந்தது, அது உச்சக்கட்டத்துக்கு போயிடுத்து. மெல்ல மெல்ல சரீரம் நலிய ஆரம்பிச்சுது. இப்போ தூக்கத்துலேயும் அனர்த்தம் ஏற்பட ஆரம்பிச்சுது. என் பிரதிஜையை நான் காப்பாற்றலையே, என் பிரதிஜையை நான் காப்பாற்றலையே அப்படின்னு இந்த ஒரே புலம்பல் தான். கண்கள்லேருந்து நீர் கரை புரண்டு ஓடுறது. மனசில் இருந்த உற்சாகங்கள்லாம் போயிடுத்து. மீரா எவ்வளவோ சிரமப்பட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக பணிவிடை பண்ணுறா. போஜராஜுக்கும் இனிமேல் வாழணுன்ற ஆசையே போயிடுத்து. மீரா கெஞ்சிரா, மகாராஜ் நீங்கள் மனசை சரி பண்ணிக்கோங்க, நீங்கள் சீக்கிரமாக சொஸ்தம் ஆயிடுவேள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னோடனே போஜராஜ் சொல்கிறார், இனிமேல் சிதையில் போய் தான் சொஸ்தம் ஆக போகிறது இந்த சரீரம் அப்படின்னோடனே மீரா அழ ஆரம்பித்தா. இப்படிலாம் என்னண்ட பேசாதீர்கள், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நீங்கள் மறந்து போயிட்டேள், நாம் 2 பேரும் சேர்ந்து பக்தி பண்ணுவோம் உடம்பெல்லாம் சரியான உடனே அப்படின்னு சொன்னேள் இல்லையா, இப்போ ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறேள், ஒரு அபராதமும் ஏற்படலைன்னு நானே சொல்கிறேனே, அப்புறம் என்ன. உடனே போஜராஜ் சொன்னார், பிரதிஜையில் தவறிட்டேம்மா, பிரதிஜையில் தவறிட்டேன், பிரதிஜையில் தவறிட்டேன் அப்படின்னு புலம்பி 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 சரீரம் இப்போ நாளுக்கு நாள் க்ஷீண தசையை அடைகிறது. இப்போ மாதா பிதா சகோதரி சகோதரன் மேலும் பந்துக்கள் உறவினர்கள் எல்லாம் பார்க்க வர ஆரம்பிச்சிட்டா. இந்த க்ஷீண தசையில் மீராவனுடைய ஹிருதயம் படுற பாடு, அவளும் சின்னவ வயசு தானே, மனசில் கவலைகள் தோய அவளும் ரொம்ப சரீரமும் அவளுக்கு நொந்து போகிறது. மேற்கொண்டு என்ன ஆறுதுன்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். மீராவனுடைய சரித்திரம் சத்திய சரித்திரம், பக்தாளுடைய சரித்திரம். அது வந்து மனசை வந்து கேட்குறவாளுடைய ஹிருதயத்தை பிழியிற, மனசையே அப்படியே போட்டு பிழியிற மாதிரி இருக்குது. இந்த சரித்திரம் வந்து அற்புதமான சரித்திரம். மேலே மீராவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய், सर्व संतनों की जय, मीरा मैया की जय, वृंदावन गिरिधर लाल की जय, सर्व संतनों की जय। राधे कृष्णा।